அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்காக யாராவது ஒரு ஜெபம் செய்யுங்க. ಹಾಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಪರಿಶುದ್ಧನೆ, ಮಹೋನ್ನತನೆ ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿ ಮೇಲಾದ ನಾಮವೇ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ನಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು, ಸ್ತೋತ್ರಗಳು, ಸ್ತೋತ್ರಗಳು ರಾಜ. ಅಪ್ಪ ಕರ್ತನೆ, ನಮ್ಮನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡು ಕ್ರಿಸ್ತ ಬಂದಿರುತ್ತವರಲ್ಲಿ ತಂದೆಯಾಗಿದ್ದರೆ ಅಪ್ಪ ಎಂಬ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ಬೆಳಗಿನ ತನಕ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಆರಾಧನೆಗೆ ಕರ್ತನೆ ರಾಜ, ಕೀರ್ತನೆ ಕರ್ತನೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಅಪ್ಪ ಕರ್ತನೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳಪ್ಪ ಕರ್ತನೆ ರಾಜ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಮುಂದಿನ ಭಾಗವನ್ನು ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ರಾಜ. ಅಪ್ಪ ಮಾತಾಡು ಮಗನನ್ನು ಶಿಲ್ಬೆಯಲ್ಲಿ ಮರುಗು ಮಾಡಿ ನಡೆಸಿರಿ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ಕರ್ತನೆ, ಯಾವ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರೋ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನೆ ಮಗನ ಮೂಲಕ ಅಪ್ಪ ನೀವು ಮಾತನಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕರ್ತನೆ ಎಂದು ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಗನ ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಕರ್ತನೆ ರಾಜ. ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನೆ ನೀನು ನಡೆಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕರ್ತನೆ. ಕೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳು ಅಪ್ಪ ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗಲಿ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು ಕರ್ತನೆ ನಡೆಯಲಿಕ್ಕಂತೆ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು ಕರ್ತನೆ. ಮಗನನ್ನು ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ನೋಡಿ ಏನಾದ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಿದೆ ಸ್ವಾಮಿ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். Matthew chapter 5 verse 7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். இரக்கம் இல்லாத ஜனங்க சொல்றாங்க இல்லையா, சொல்றாங்களா இல்லையா? கோயில் போது ஆனா அதுகிட்ட என்ன இல்லையா, இரக்கமே இல்லாத ஜாதிகளா இருக்கு. இரக்கம், ஏன்னா நம் தேவன் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஆமென். அவர் ஆராதிக்கிற நீய நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இரக்கத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? mercy. தேவை ஐயோ அப்படின்ற வார்த்தை நமக்குள்ள வரணும். ஐயோ கஷ்டப்படுறாங்களே, கொடுக்கலாமே. ஐயோ அவங்களுக்கு தேவைகள் எத்தனையோ சந்திக்கப்படணுமே, இவ்வளவு வச்சிருக்கிறோமே, கொடுக்கலாமே. அந்த இரக்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உனக்கு எனக்கும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த தேவன் இரக்கம் உள்ளவர். ஏன்னா மலை பிரசங்கத்துல கர்த்தர் பேசினார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். ஆமென். இரக்கத்தோடு ஒருத்தருக்கு செய்தினா அது ரெட்டத்தனையா கர்த்தரோட வாழ்க்கையில செய்ய அவர் காத்திருக்கிறார். அவன் தான் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு கஷ்டத்துல இருக்கிறானா ஐயோ சொல்லிட்டு மாத்திரம் போயிடக்கூடாது. முடிஞ்சளவு அவன் தேவைகளை நம்ம சந்திக்கப்பட வேண்டும். ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். Luke chapter 6 verse 36. வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அப்பா பிதாவே அழைக்கிறேன் இல்லையா, பிதாவை. ஆமென். அல்லேலூயா. இருக்கிற இல்லையா? அப்ப அவர் ஆராதிக்கிற நீ நாம் அவர் இரக்கம் உள்ள தேவன்.
வாசிங்க அந்த மறுபடியும் வசனத்தை வாசிங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் Psalm chapter 103 verse 8. இந்த இரக்கத்தை வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். mercy. ஐயோ. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கண் முன்னாடியே ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க, அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன கேட்டா ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதான் ஸ்டைல. உங்களோட ஆசை அந்தஸ்து இருந்துக்குன்னு ஏதோ ஒன்று கேட்ட என்ன சொல்றாங்க சில பேர், ஜெபம் பண்றேன், ஏன் அவங்ககிட்ட இதை கொடுக்க கூடாதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரா இல்லையா? அது முக்கியமா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? வாய் சொல்லுங்க. அப்பதான் கொடுக்கவா, அப்பதான் உங்களுக்கு கொடுக்குற எண்ணம் வரும். கொடுக்கணும்னு சொல்லுங்க. என்ன சொன்னோம்? கொடுக்கணும்னு சொல்லுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அது சில உதாரணங்கள்லாம் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறான், அவர் இரக்கங்கள் மகா பெரியது. 2 சாமுவேல் 2 சாமுவேல் chapter 24 verse 14 வாசிங்க. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் எப்பேர்ப்பட்டவர் என்பதை வேதத்தின் மூலமா உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். வாசிங்க. இருக்கா? யாரும் இருக்கவே மாட்டேங்க. 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போதும் நாம் கர்த்தருடைய கையில விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதாய் இருக்கிறது. ஆமென். அவர் மகா இரக்கம் உள்ளவர். நீ நாம ஆராதிக்கிற தேவன் யாரு? இரக்கம் உள்ளவர். ஆமென். ஆமென். அப்ப அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணுமா இருக்க கூடாது? இருக்கு. அவரை ஏற்றுக்கொண்ட நீ நாமும், அவருடைய வழியில் நடக்கிற நீ நாமும், அவர் சத்தத்தின்படி ஏற்றுக்கொண்டு நடக்கிற நீ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் இருக்கணுமா இருக்கக்கூடாது? ஐயோ என்ற அந்த பரிதாபம் நமக்குள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாது? உதவி செய்கிற அந்த கரம் நமக்குள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாது? நன்மை செய்கிற காரியங்கள் நமக்குள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாது? உதவி செய்கிற கரங்கள் நமக்குள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாது? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிர்வாணமா இந்த உலகத்திற்கு வந்து நிர்வாணமா இந்த உலகத்திற்கு எடுத்துக்கொள்வேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். பெரிய கோட்டீஸ்வரர் யோபு. அவ்வளவுதான் இந்த உலகத்தை ஆஸ்தி அந்தஸ்து சேர்த்தாலும் கூட. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் நியாயத்தீர்ப்பு நாட்கள் நிக்க போவதில்ல. நான் கொடுத்த ஆசீர்வாதத்துல நீ என்ன செய்த? ஆமென். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? கர்த்தர். நீங்க சுகமா இருப்பதற்கு காரணம் யாரு? கர்த்தர். ஜீவனை கொடுத்தவர் யாரு? கடைசி வரை நடத்துவர் யாரு? ஆமா, அவர் நம்ம ஃபாலோ பண்றோம். வாழ்க்கையில இரக்கம் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. பேஜ் நம்பர் 616. நெகேமியா 9ஆம் அதிகாரம் வாசிங்க. வசனம் சொல்லிவிட்டு நாம் பிறகு வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போவோம். கர்த்தர் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 30-31 வாசிங்க. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி அவர்களை நிர்மூலமாக்காமலும் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் நேற்று பேசுகிறார்.
ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் தேசத்திற்கு என்ன பாருங்கம்மா ப்ளீஸ். பாலும் தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்துறார். ஆமென். எந்த ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவரை முறுமுறுத்துனே வந்தாங்க, அவரை திட்டினே வந்தாங்க, மோசனை திட்டினே வந்தாங்க. ஆனா அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நெகேமியா மூலியமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்களை செய்யறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறோம், வேதத்தை வாசிக்கிறோம், உபாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். எத்தனையோ தாறுமாறான வாழ்க்கையில கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு பாவியை பாவி மாதிரி பார்க்கறதில்ல, ஒரு பரிசுத்தமான பார்க்கறதில்ல, எல்லாம் ஒருவராகவே கர்த்தர் பார்க்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமல் இருந்து என் கிருபையும் இரக்கமுள்ள தேவன், நீ கிருபையும் இரக்கமுள்ள தேவன், இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவனாக எங்கள் தேவனே. அசிரிய ராஜாக்கள் போதும் பாருங்க. எவ்வளவுதான் நாம் தவறு செய்தாலும் கூட, எவ்வளவுதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தாலும் கூட, எவ்வளவுதான் தேவனுக்கு கோவாக்கினை வரும் அளவுக்கு நாம் தேவன் முன்பதாக செய்தாலும் கூட அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். ஜனங்க விரோதியா பார்க்குவாங்க, ஆனா தேவன் விரோதியா பார்க்க மாட்டார். அதுதான் அவர் என்ன சொல்றோம், அவர் நல்லவர். சொல்லிட்டு என்ன சொல்றோம், அவர் கிருபை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவர், அவர் கிருபையினால் நம்மை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் எவ்வளவு வந்துச்சு பாருங்க. ஆமென். ஆமென். கிறிஸ்தவனா அதுதான் முக்கியம். அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம், Matthew chapter 9 verse 13. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். கர்த்தர் எதை விரும்புறார் தெரியுமா? பலியே அல்ல, உன் காணிக்கை அல்ல, உன் தசமபாகம் அல்ல, உன்னிடத்தில் நான் இரக்கத்தையே நான் எதிர்பார்க்கிறேன். வாசிங்க வசனத்தை. பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நான் இரக்கத்தையே விரும்புகிறேன். ஏன்னா அந்த ஆசீர்வாத கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அது கர்த்தர் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பாடிட்டு, ஆமென், இரக்கம் இல்லாம குடும்பத்துல வாழ்ந்தா, மாமியார் மாமனார்கிட்ட வாழ்ந்தா, பிள்ளைங்களுக்கு வாழ்ந்தா, அது சரியாகுமா? கர்த்தர் முன்பதாக. ஆமென். இப்ப அப்படிதான் உலகம் போயிருந்தது. இரக்கமே இல்லை, தயவு இல்லை, உதவி செய்யற கரம் இல்ல. நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும். ஒரே தாயில எத்தனையோ பிள்ளை இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை கஷ்டமா இருக்கும், ஒரு பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உதவி செய்யுங்க. பலி அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகிறேன். நீ கொடுக்கிற காணிக்கை அல்ல, நீ கொடுக்கிற தசமபாகம் அல்ல, நீ எனக்காக பலி இருக்கிறது எனக்கு முக்கியம் அல்ல. உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறது இரக்கம் தான். அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம், Matthew chapter 12 verse 7 என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். மறுபடியும் சொல்றார், பலியும் அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள். இரக்கம் இருந்தா. ஆமென். சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எதிர்ப்பாவே அவங்க பார்க்க மாட்டாங்க. தேவனுடைய இரக்கம் அவங்களுக்குள்ள இருந்தா, அவங்க எவ்வளவு விரோதமா அவங்க செய்தா அவங்க விட்டுடுங்க, பரவாயில்ல. வச்சா அந்த இதயம் வச்சா உங்களுக்கு இரக்கம் வச்சா
ஆனா இரக்கமும் உறக்கமும் நீடிய சாந்தமும் சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசிங்க. நல்ல வாசனம், அது வாசிங்க. பலியை அல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பாரு, கர்த்தர் எதை விரும்புகிறாரு? இரக்கம் தான். இதுதான் நியாய தீர்ப்பு நாட்கள் நிற்கும். ஓ, நான் 10,000 கொடுத்தேன், 20,000 கொடுத்தேன், 30,000 கொடுத்தேன், எதிலிருந்து கொடுத்த? என்னுடைய ஆசீர்வாதம் தான் நீ கொடுத்த. என்னுடைய ஆசீர்வாதம் நீ கொடுத்த. ஒரு காலம் உனக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப நீ? என்ன பண்ண முடியாது. காலை ராதம் வந்தான், ஜெபம் பண்ண வந்தேன். ஏமா இந்த வேலை விட்டு உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டேன். நான் ஊழியக்காரனா பேசுறேன், நீ விசுவாசம் நில்லு. இந்த வேலை விட்டு உனக்கு வேற வேலை கிடைக்காதா? ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, நீ என் பக்கம் திரும்பணும்னா நான் திரும்புவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? திரும்பிடுவாரு. ஏன் வேற வேலை எங்க கிடையாதா? இந்தியாவில் பெங்களூர்ல எங்க கிடையாதா? நீ எப்படி வந்த சபைக்கு, எப்படி வந்த, நீ எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு? நான் ஒரு குடும்பம் வேலை பேசுனா ஊழியக்காரா பேசுறேன். 6 நாள் வேலை செய்ய, 7ஆவது நாள் நீ ஆண்டவர் விட்டுட்டு தான் கர்த்தர் விட்டுடுவார். நினைச்சுக்கோ. பெங்களூர்ல எங்கேயும் ஆபீஸே கிடையாதா? எந்த வேலையும் கிடையாதா? ஒன்னே ஒன்று எம்பி ரோடு தான் ஒரு ஆபீஸ் இருக்குதா? போய் ஜெபம் பண்ணு, ஆபீஸ் உட்காந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும், எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஆனா அதிகாரி மத்தியில பேச ஆண்டவரே, எனக்கு அந்த நாள் லீவ் கிடைக்க பேச ஆண்டவரே. போய் பேச, ஆண்டவர்கிட்ட பேசு. அதிகாரி மத்தியில கர்த்தர் தயவு காட்டுவார். நீயே முடிவு பண்ணிடாத. நீ ஆண்டவரை விட்டுட்டேன்னு வச்சுக்க, ஆண்டவரை விட்டுடுவார். அவ்வளவுதான். அது கடைசி நாள் இது. நீங்க வேலைக்கு நீ போறதுக்கு காரணம் அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த சுவாசம். அசால்ட்டா நினைச்சிருக்காங்க. நேச்சுரமே எவ்வளவு சம்பாதிக்க ஒரு நாளைக்கு? 1.5 மணி மட்டும் வேலை என்ன எவ்வளவு சம்பாதிப்ப? ஒரு 50,000 சம்பாதிப்பியா? ஆமென். நாளைக்கு நீ பூமியில நிக்கணும்னா இன்னைக்கு ஆண்டவரை நீ புடிச்சுக்கணும். நாளைக்கு நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா இன்னைக்கு ஆண்டவரை புடிச்சுக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னா, நீ 6 நாள் வேலை செய், நோ ப்ராப்ளம். 7ஆவது நாள் என்னுடைய நாள். எங்க வேலை கொடுத்தாலும் நான் ஆண்டவர் ஆதரிச்சுனா, ஆண்டவரை துதிச்சுட்டு ஆதரிச்சுனா 11:30க்கு வரேன், பரவாயில்ல. ஒரு 2 hour நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறேன், பரவாயில்ல. ஆனா நீ யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு. நீ பிற ஜாதிங்கெல்லாம் டெய்லி போறாங்க, டெம்பிளுக்கு போறாங்க. பூஜாரி கூப்பிட்டாரா? அதுதான் ஆண்டவர் சொன்னா, இந்த ஜனங்கள்லாம் வணங்கா கழுத்துல ஜனங்க, இந்த நாட்டு கூட அவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அதனால தான் தயவுசெய்து 6 நாள் வேலை செய்ய சொன்னார் கர்த்தர். நாட்டு மாத்திரம் விட்டுடாது. ஏன்னா நியாயத்திற்கு நாட்கள் அதுவும் கேட்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக் chapter 1 verse 50. லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவருடைய இரக்கம். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் இரக்கம் இருந்தா எப்படி நம்ம குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வாசிங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை நிற்கும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. நம்ம இரக்கமா தயவா ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தா நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்களா? தலைமுறையாய் இரக்கமுள்ளவர்களாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். பலி அல்ல, காணிக்கை அல்ல, தசபாகம் அல்ல, உன்னிடத்தில் நான் இரக்கத்தையே நான் எதிர்பார்க்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அது அவருக்கு எதிர்பார்க்கிறார் இல்லையா? காணிக்கை கொடுக்கறதே ஆண்டவர் கொடுக்கிறார், நீ கொடுக்கிற. ஆனா அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? கொடுத்ததே கொடுக்கிற நீ, அவ்வளவுதான். ஆமென். அது எங்க சொல்லப்பட்டு இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு, அதை நம்ம திருப்பி கொடுக்கிறோம். எங்க சொல்லிக்குது? அதை எடுக்கிற உபாகம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரம். Deuteronomy chapter 8 verse 17. நான் சொல்ல இருக்கிறேன் இல்லையா, இந்த ஆசீர்வாதம் யார் கொடுக்கிறது?
வேலை யார் கொடுக்கறது? மாச சம்பளம் யார் கொடுக்கறது? அது மூலியமா என்னென்ன வாங்குறிய அது யார் கொடுக்கறது? நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கர்த்தர் தான் கொடுக்குறார், கர்த்தர் தான் கொடுக்குறார். பாஸ்டர் எங்க தான் சொல்லிக்கிறது சொல்லுங்க பாஸ்டர். நான் நினைச்சேன் என் உழைப்பு தான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் எனக்கு காசு கிடைக்குது நான் நினைச்சுட்டு இருக்கிறேன். ஆனா நீ ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு சொல்றியே, அது எங்க உங்களுக்கு டவுட் வந்துச்சா வராதா? Deuteronomy chapter 8 verse 17. உபாகமம் 8ஆம் அதிகாரம். என் சம்பாத்தியமும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. நான் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் அதை வாங்கினேன், இது வாங்கினேன், அதை வாங்கினேன், கார் வாங்கினேன், ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், டிவி வாங்கினேன், ஏன் சம்பாதனை மாத்திரம் சொல்லிடாத. பாருங்க, புரிஞ்சா? இப்போ என் கை சாமர்த்தியம், என் பலன், அதுதான் நான் சம்பாதிச்சேன் சொல்லிடாதீங்க. அந்த பலனை கர்த்தர் எடுத்தா என்ன பண்ண போறீங்க? ஏன்னா கர்த்தர் கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும், உயர்த்தவும் தெரியும், தாழ்த்தவும் தெரியும், எல்லார்கிட்ட இருக்குது. கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை, அது எந்த டவுட்டும் இல்லை. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? அதான் நம்ம வீட்டுல எது வந்தாலும் சரி, முதல் இடம் கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் மீது பார்க்கணும். ஒரு கிளாஸ் வாங்கினா கூட யார் கொடுத்தது? அது கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஒரு ப்ராஃபிட் வாங்கினா கூட யார் கொடுத்தது? கர்த்தர். ஜெபம் பண்ணிட்டு கொட்டுங்க, டின்ல கொட்டுங்க, ஆண்டவரே நீ தாப்பா எங்களுக்கு கொடுத்த, எங்கள் பலன் அல்ல ஆண்டவர், எங்கள் இது என்ன சொல்றாரு பாருங்க, என் சாமர்த்தியத்தையும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை இந்த பணத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். யார் எந்த பணம் என்னோட நான் சம்பாதிச்சது சொல்லிடாதீங்க, சொல்லிடாதீங்க. கணவனுக்கு மேல நீ சம்பாதிச்ச கூட வாயில வரக்கூடாது. எது சம்பாதிக்கிறியோ உன்னை சம்பாதிக்க கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீ போறதுக்கு வரது கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ சம்பாதிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? உனக்கு நல்ல பலத்தை கொடுத்துக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிறார், சுகத்தை கொடுத்துக்கிறார். போக்கில் வரப்போ ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மூடி மறைத்து இருக்கிறார். ஒரு நாளும் ஏன் பலன், ஏன் இதுதான் நான் வளர்ந்தேன், ஏன் சம்பாதித்தான் நான் வீடு கட்டினேன் சொல்லிடாதீங்க. ஆமென். சொல்லிடாதீங்க. யாரால வந்தது? கர்த்தரால் வந்தது. ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் நினைப்பாயாக. ஆமென். அவர் தான் கொடுப்பார். இரக்கமுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் chapter 34. எக்ஸோடஸ் chapter 34, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6, 7 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? எக்ஸோடஸ் chapter 34 verse 6 and 7 வாசிங்கம்மா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்கிறவர். பாருங்க, முதல்ல என்ன பண்ண, முதல்ல நம்ம வாசித்தோம் தலைமுறைக்கு இல்லையா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இரக்கம் பாய்ந்தவர்களுக்கு தலைமுறை. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. எக்ஸோடஸ் chapter 34 verse 6 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலோ பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலோ 3ஆம் 4ஆம் தலைமுறை
தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று இங்க கூறினார். பாருங்க என்ன சொல்றாரு. ஆமென். இரக்கம் இல்லாம போயிட்டீங்கன்னா தலைமுறை பிள்ளைங்க நான் வருவேன், 3 தலைமுறைக்கு வருவேன். இரக்கத்தையும் எனக்குள் பயந்தவர்களை நான் தலைமுறை நான் ஆசீர்வதிப்பேன். இரக்கம் இல்லாம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு இல்லாம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்க எப்போதும் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. நேற்று நான் வாசந்த தாவீதுடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுன்னு இருப்பேன் நான். ஆமென். அல்லேலூயா. ஒரு தாய் தன் மகளை தாறுமாறா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் ஆனவங்க பண்ணிட்டான். எக்ஸாம்பிள் சொல்றேன். இரக்கம் செய்யாதவனுக்கு தலைமுறை என்ன பண்றாரு அந்த ஆண்டவர்? சபிக்கிறாரு. ஒரு தாய் என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகாத அந்த பொண்ணை கொடுத்துட்டாங்க. நல்லதா? அது நல்லதா? அவங்க ஏற்கனவே பிள்ளைங்கள்லாம் இருக்குது, கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்குது. ஆமென். பயபக்தியா கேளுங்க. ஒரு தாய் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிட்டு அவனுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அவன் எப்பேற்பட்ட போராட்டத்துல கஷ்டத்துல எல்லாம் தெரியும். ஆனா அவன் நல்ல வசதியா இருக்கிறதுனால தான் புண்ணிய அவனை கல்யாணம் வச்சுட்டான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது பத்சேபால பார்த்தா, பத்சேபால் யார் தெரியுமா? சொல்லுங்க யார்? எனக்கு சங்கீதம் விட்டா வேற எதுவும் தெரியாது. சொல்லுங்க பத்சேபால் யார் தெரியுமா? படிக்க மூலியாவின் மனைவி. அவர் மேல அப்படி பால்கனியில் பாருங்க, அந்த பால்கனியில் உட்காந்துக்கிறாரு. இரக்கத்தை சொன்னாரு ஆண்டவர். இரக்கம் இல்லைன்னா, தயவு இல்லைன்னா தலைமுறை சாபம் வந்தவங்க வீட்டில். அவன் மேல இருந்து பால்கனில இருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பெண்ணு அழகா குடிச்சிட்டு இருந்தான். அவனை மனைவியை ஏற்றுனான். அவளை அந்த மனைவியை நானே வச்சுக்கணும் வாழ்நாள் பூரா தாவீது என்ன பண்ணான், அவனுடைய கணவனை கொலை செய்யும்படி லெட்டர் எழுதி அவனே கொடுக்குறான். இந்த மாதிரி உரிய வரான், அவனை முன்னின்னு அவனை சாகடிச்சிடு. யாருக்காக? யாரோ ஒரு பொண்டாட்டிக்காக ஒருத்தன். அவன் செத்து போயிட்டான். அவன் செய்த தவறு ஒரு ஊழியக்கார தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் நாத்தானை அனுப்புறார். கர்த்தர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யாருன்னா ஒருத்தர் தவறு செய்தாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய ஊழியக்கார கதை சொன்னார். எப்போதும் ஒரு மனுஷனுடைய ஊழியக்காரன் பர்சனல் லைஃப்ல தலையிடாது. எதுல? அவன் பர்சனல் லைஃப்ல தலையிடாது. அவன் ஆண்டுக்கு விரோதமா செய்தான்னா தலையிடு. கரெக்டா? ஏன்னா அவனால நம்ம பேர் பாதிக்கப்படுது இல்லை. அந்த ஒரு ஊழியக்காரனால, ஒரு பாஸ்டரால எல்லா பாஸ்டர், நீங்க அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பாஸ்டர் தவறு செய்ததுனால நாங்க போக மாட்டோம் தெரியல ஒருத்தர் செய்யறதுனால அப்ப ஒருத்தர் ரெடி பண்ணா சரி பண்ணா எல்லா பாஸ்டரும் ஒழுங்காயிடுவாங்க இல்ல. தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஏன்னா அந்த இரக்கம் வரும்போது இருக்காது, ஞாபகம் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. எப்படி சாபம் வருது பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு தாயால தன் மகளை கல்யாணம் ஒருத்தன் பணக்காரன் கொடுத்ததுனால அந்த குடும்பம் சும்மா விட்டு இருக்குமா? சொல்லுங்க, விட்டு இருக்குமா? விட்டு இருக்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, தாவீது ராஜா வீட்டு மேல எப்போது என்ன இருக்குமா? கத்தி இருந்தே இருக்குமா, குத்தினே இருக்குமா, நிம்மதியா இருக்கவே மாட்டாங்களாம். எப்படி அந்த குடும்பம் எப்படி இருக்காங்க? நிம்மதியாவே இருக்காங்க. இருக்கும். கத்தி குத்தினே இருக்கும் அந்த வீட்டுல. சாபம் இருந்தனே அந்த வீட்டுல என்ன இருக்கும்? சாபம் இருந்தனே இருக்கும். சாபம் இருந்து அது அவனுக்கு புரியாது. அந்த குடும்பத்துல தாறுமாறா பிள்ளைங்க போவாங்க, தாறுமாறா சுத்துவாங்க, குடி போதை இருப்பாங்க, விபச்சாரம் வேசிதங்கள் இருப்பாங்க. ஆமென். அந்த சாபம் யாருடைய சாபம்? அது தலைமுறை. யார் செய்த தவறு? தாய் செய்த தவறு. அதான் என்ன சொல்றாங்க தமிழ்? தாயை போல நூலை போல. கரெக்டா சொன்னா? நான் டெய்லர் மிஷினுக்காரங்கம்மா, நூலெல்லாம் பேசுறேன். ஆமென். அந்த வீட்டு மேல கத்தி இருக்கும். அதே போலதான்
இரக்கம் செய்யாத அந்த வசந்தன வாசிங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6, 7, 7 தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. தேவன் தேவனுக்கு விரோதமா தெரிஞ்சும் காரியம் செய்தா ஒரு ஆள் செய்த தவறு அந்த குடும்பமே சாபத்துல வந்துடும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 6 and 7 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் அது முன்னாடி வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று. யார் அருகே? மோசே. சொல்லுங்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது மோசேக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் மோசே சொல்றாம அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு பாருங்க 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். ஆமென். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார் என்று கூறலாம். தாய் தகப்பன் ரொம்ப உஷாரா இருக்கணும் வாழ்க்கையில. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நல்லா பிள்ளைங்க வாழ்ந்தா அவன் வாயில வார்த்தை முதல் வார்த்தை அவன் தாய் தகப்பன் செய்த காரிய நன்மைகள் சொல்றாங்களா இல்லையா? முதல்ல ஒரு பிள்ளை தாழ்மாறு போனாலும் சரி என்ன பிள்ளைய வளர்த்துக்கிறாயோ, குடிகாரனா சுத்திருக்கிறா ரோட்ல சுத்திருக்கிறா சொல்றாங்களா இல்லையா? முதல்ல ஒரு தான் பெற்ற பிள்ளை தாழ்மாறாய் போனா முதல்ல இந்த உலகத்துல சொசைட்டில சொல்ல போற முதல் ஆள் யார் சொல்லு? ஏன்னா அவங்க பெற்றெடுக்கிறார் தாய் தகப்பன். முதல்ல தாய் தகப்பன் தாய் நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்? தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் முதல்ல தாய் தான் சொல்ற. ஏன்னா அந்த தாய் மூலியமா தான் அந்த பிள்ளைகளை கருத்தில் கொடுக்குற. அந்த பிள்ளைங்க சின்ன வயசுல எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க. தாய் கொஞ்சம் மீறினோன்னு ஆமா தாயை எப்படி ஒதுக்கணும். அதாவதுங்க குழந்தைக்கு பிறந்தாதான் அந்த பிள்ளைங்களுடைய அருமை தெரியும். தாய் ஆண்டுக்குள்ள இருந்தா பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ஆண்டுக்குள்ள இருப்பாங்க. அதான் சொல்றது தாய். ஏன்னா அதுதான் உபாகம் 6ஆம் அதிகாரத்துல யூதர்கள் தன் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லுவாங்க, முதல்ல நீ தேவனுடைய வார்த்தைக்குள்ள இரு, பிறகும் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்தது. வீட்டில் இருக்கும் போதும் படுக்கும் போதும் எழும் போதும் நடக்கும் போதும் தேவனுடைய வார்த்தை சொல்லு. எதுக்கு? நாளைக்கு அவங்களுக்கு தீங்கு வராதபடிக்கு. கர்த்தருக்குள்ள பிள்ளை இருக்கும் போது கர்த்தர் எப்படி அவருக்கு பாதுகாக்குவார்? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். இரக்கத்தை விட்டுட்டீங்கன்னா நான் விசாரிப்பேன். கர்த்தர் சொல்றார், நம் தேவன் எப்பேற்பட்டவர்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ளவர் நம்ம தேவன். அந்த இரக்கத்தை நம்ம காமிக்காம போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகளை கர்த்தரை விசாரிக்கிற வந்துடுவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 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 சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 3-4 வாசிங்க. சங்கீதம் தேவனுடைய இரக்கம் நம்ம மத்தியில் இருக்கும் பொழுது என்ன நடக்குது என்பதை வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Psalm chapter 103 verse 3 and 4 வாசிங்க. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். கைகளை தட்டி ஆமென். இரக்கம் தான்.
அது இரக்கம் தான். அவர் இரக்கம் தான் நம்மளை வாழ வைக்கிறது. அவர் இரக்கம் இருக்கிறதுனால நம்ம சுகமா இருக்கிறோம். ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர், மகா பெரியவர், இரக்கத்தில மகா பெரியவர். அதனுடைய ஆளை இல்லை. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு மீகால. அதுக்கு முன்னாடி வாசிங்க சங்கீதம் 103:3-4 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. என்ன தேவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் உங்கள் அக்கிரமம் பத்தியா அவர் இரக்கம் உள்ளவர். நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் வந்து எத்தனை பேர் ஆசீர்வாதம் வாழ்ந்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் சுகமா போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவர் தேடி வந்தாங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேரு வரல. நீங்க மறந்துடாதீங்க. இந்த ஆயுசு நாட்டில் இருக்கிற வரையிலும் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நான் கொடுத்த சபையில் நான் நிலையாய் நிற்பேன், சாட்சியாய் நிற்பேன். சில பேர் சொன்னாங்க ஒருத்தர், ஓஹோ உன்னை அங்கே கூட இங்கே தான் நான் அங்கே கூட இயேசு பற்றி பேசுவாங்கம்மா. உன் அட்டனன்ஸ் எங்கே இருக்குது? எந்த இடத்துல இருந்து எங்கேருந்து எழுதியிருப்பாங்க? இயேசு புதுவாழ்வு சபையில் எழுதியிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு, ஏமா வரல நினைச்சான இடத்த பாஸ்டர் இங்கே பக்கத்தில் ஏமா அங்கே போகிறோம், எங்கே போனால் என்ன அங்கே கூட இயேசு பற்றி என்ன பேசுகிறாங்க. ஆமாம் கரெக்டு தான். ஆனால் நாளைக்கு ஆண்டவர் வரும்போது ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நாளைக்கு ஆண்டவர் வரும்போது நியாய தீர்ப்பு நாட்களில் ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எங்க எழுதப்பட்டு தெரியுமா? நியூ லைஃப் இன் ஜீசஸ் சர்ச். அப்ப நீ அங்க நிற்கும் போது வேற சபையில இருந்த ஆண்டவர் என்ன சொல்வார்? என்னம்மா அந்த சபையில என்ன சொன்ன ஞானஸ்நானம் எடுக்கும் போது சபையில சாட்சியம் நிற்ப, சாட்சியம் நின்று அந்த இடத்துல ஏமா இங்க வந்த, இது நான் இருக்கிற இடம் தான், என்னை ஆராதிக்கிற இடம் தான், என் நாமத்தை மகிமைப்படுத்துற இடம் தான். ஆனா நீ போய் சொல்லிட்டியே, நான் இங்க சாட்சியா இருப்பேன், எங்க சாட்சியா இருக்கிற? இதுலயே நீ சாட்சியா என்னுடைய வார்த்தையில எப்படி நீ சாட்சியா இருப்ப? கேட்குவாரா கேட்க மாட்டா? சொல்லுமா கேட்குவாரா? இது கூட நிறைய ஆர்குமெண்ட் நடந்தது என் ஊழியத்துல. இருக்கிற விசுவாசிகளை பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்தினாவே போதும். நான் வந்துட்டேன், கூட்டெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது. ஆமென். ஆண்டவர் கூட்டத்தை நான் பார்க்க மாட்டேன். அவன் ஆண்டுக்குள்ள இருக்கிறானா தான் பார்க்குவார் கர்த்தர். என் சத்தியத்துக்குள்ள அவன் இருக்கிறானா தான் பார்க்குவார் கர்த்தர். என் வழியில் அவன் நடக்கிறானா தான் கர்த்தர் பார்க்குவார். அவனுடைய இரக்கம் இருக்குதான் பார்க்குவான், உதவி செய்யற கரம் இருக்குதான் பார்க்குவான். ஆமென். இதுதான் முக்கியம். நான் பைபிள் படிக்கிறேன், 24 hours படிக்கிறேன். ஆனா என்னிடத்துல இரக்கம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நான் 24 நாள் வேதத்தை வாசிக்கிறேன், நான் உதவி செய்யற காரம் என் கிட்ட இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஏத்துவாரா? கிரியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிரியையில தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொன்ன அவன் கிரியை தக்கதாய் கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. கிரியை என்ன செய்யறது? உலகத்துல என்ன செய்த அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். பரவாயில்ல, உபாசம் இருந்தா அன்னி பாஷையில பேசினேன், அந்த மாவடிக்கு இந்த மாவடிக்கு எல்லாம் கூட போனேன், கரெக்ட்னால. ஆனா உங்ககிட்ட இரக்கம் இருந்துச்சா? தயவு இருந்துச்சா? இதுதான் நியாய தீர்ப்பு நாட்கள் பொதுவா சொல்லிட்டார் ஆண்டவர். அவன் தக்க கிரியை தக்கதாக அவன் உலகத்துல எப்படி வாழ்ந்து நடந்து நல்லதை செய்தானோ, அவன் நல்ல காரியங்களை செய்தானோ, அவன் அவனுக்கு தான் கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைக்கு தக்கதாய் வேதத்தை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைக்கு தக்கதாய் தீமைக்கு தக்கதாய் நியாய தீர்ப்பு நாட்களிலே நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்கப்பட வேண்டும். நன்மை செய்யறதால நீ நியாய தீர்ப்பு நிற்க முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, விவசாயம் பண்றவன், குடிபோதை பண்றவன், அவன் இவன் அவன் தான் நினைச்சுக்கிறாங்க நியாய தீர்ப்பு நாட்கள்ல நிற்க முடியாது. இல்ல, நீ நன்மை செய்யாம போனா நியாய தீர்ப்பு நாட்கள் நிற்க முடியாது. அந்த தத்துவார் போயிட்டு நன்மை தக்கதாக தீமைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு நாட்கள் நாம் எங்க நிற்கணும்? தேவனுக்கு முன்பதாக, சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ஆமென். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவர். ஒரு வசனம் டைம் ஆச்சு. மீகா 6ஆம் அதிகாரம் பேஜ் நம்பர் 1070. தமிழ்ல மீகா 6ஆம் அதிகாரம். மனுஷனே,
நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். பத்தியா அங்க வந்துச்சு பாருங்க, வசனம் வந்துச்சு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மிக ஆறு உன் எட்டு. ஆறு தேவனுக்கு மிக 6 இது அவங்க எதை படிக்கிறாங்க, படிங்க. மனுஷனே நன்மை என்னதென்று ம் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ம் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து ம். உன் தேவனுக்கு முன்பாக ம். மனத்தாழ்மையாய் நடப்பது மனத்தாழ்மையாய் நடப்பது. வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் பாரு, கேட்கிறார். எதை எதிர்பார்க்கிறார் சொல்றாரு, எதை எதிர்பார்க்க போகிறார் கர்த்தர் கேட்கிறார் நம்ம இடத்துல. எதை எதிர்பார்க்கிறார் நியாயத்திற்கு நாட்களில. அருமையான ஒரு வசனம். மீகால சிறிய தீர்க்கதரிசனி புஸ்தகம் அது. ஆறாவது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது செய்யணும் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்கிறாரா இல்லையா? தாராளமா கர்த்தருக்காக கொடுங்க. கடந்த வாரம் வாடகை கட்ட முடியல, சொல்லக்கூடாது, மனசு எனக்கு போக ஆயிடுச்சு. திடீர்னு அனிதா கிட்ட கேட்டால் அவங்க 6 ரூபாய் கொடுத்தாங்க. அதே ஒரு கஷ்டம். எப்போ கேட்டாலும் உதவி பண்ணுற ஒரு குடும்பம் அது. சொல்லணுமா சொல்லக்கூடாதா, எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட ஜனங்கள்லாம் நம்ம சபைக்கு தேவை. ஆம்பளம் என்ன பண்ணோம், நான் நல்லதான் சொல்லுவேன், ஆனால் கோச்சிங் போயிடுவாங்க. சொன்னா கோச்சிங் போயிடுவான். ஏன்னா ஒரு ஊழியக்கார் வந்து 15,000 ரூபா மாதம் ஆனால் கட்டணும். கட்டணமா கட்டக்கூடாது. இந்த வார்த்தைலாம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருப்பாரா? இது உங்களுக்கு மாத்திரம், எனக்கும் தான். இந்த வசனம்லாம் வெறும் விசுவாசிகளுக்கு இல்லை, எனக்கும் தான் இது. நான் உங்களை இரக்கமா இருக்கணும், உதவி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் நான் சொல்றேன்னா அது உங்களுக்கு இல்லை, எனக்கும். அது நானும் இரக்கமுள்ளவனா இருக்கணும், உதவி செய்யறனா இருக்கணும், நானும் சத்தியத்தை ஏற்றனா இருக்கணும், சத்தியப்படி நடக்கிறவனா இருக்கணும். ஏன்னா நான் தான் அதிகமாக சத்தியத்தை போதிக்கிறேன். அப்போ நான் தான் அதில் அதிகமாக இருக்கணும், உங்களை காட்டிலும் நான் தான் அதிகமாக இருக்கணும். இது வந்து செய்தி வந்து வரும் விசுவாசிகளுக்கு இல்லை, எனக்கும், என் குடும்பத்துக்கும், என் மனைவிக்கும், என் பிள்ளைகளுக்கும். ஏன்னா நீங்க நாளைக்கு வரலிட்டு என்ன பேசக்கூடாது. பாரு, நபாசர் இறக்கன்ற நன்மை என்ற உதவி என்ற உன்னால இவ்வளவு பணங்கிறது உதவி செய்யாம இருக்கிறேன்னு சொல்லிட முடியும் இல்லையா? அப்ப நான் எப்படி இருக்கணும், உதவி செய்யணும். நான் கருத்து நம்ம ஜபிக்கிறேன், ஆண்டவரே என் சபையை உயர்த்தும் ஆண்டவர், நான் கொடுக்கணும் ஆண்டவர். என்னைக்கு நாங்க சபையை தொடங்கணுமோ மிஷனரியில தாங்கணும் நான் ஜபிச்சுன்னு வர விடமாட்டேன்றான் அவன். ஏன்னா ரொம்ப கடினமான ஊழியம் எது தெரியுமா? புள்ளியில விட்டுட்டு அவங்களை விட்டு காடு மேடு ஏறி எங்க மிருகம் இருக்கும், எங்க பாம்பு இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியாது. கடினமான ஊழியம் எது தெரியுமா? இதெல்லாம் ஊழியமே கிடையாது. இதெல்லாம் ஊழியமே இல்லை. என்னைக்கு நாங்க சபையை தொடரணுமோ இன்றைய வரை நாங்க ஜெபிச்சு இருக்கிறோம், ஆனால் எங்களால் தாங்க முடியல. ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழிய தாங்கணும்னா அவன் ஏத்துக்குவான். அவன் ஒரு சபை விசுவாசில தாங்கணும் அவன் ஏத்துக்குவான். அவன் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க தினந்தோறும் சபைக்கு வரும்போது சீக்கிரமா வாங்க. 9லேருந்து 9 மணி மட்டும் ஒரு லிஸ்ட் ஒரு வாரம் நான் கொடுத்துருவேன். நான் இனியெல்லாம் அவன் வந்து இங்கே நின்று ப்ரேயர் ரிக்வஸ்ட் எடுக்கலாம். இனி ஜெபத்துக்கு தான் சபையை வளர்க்கணும். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. மனுஷனை நம்பி அல்ல, நீ நான் மனுஷன் நம்ம நம்பல, ஆனால் விசுவாசிக்கு தான் நம்ம மனுஷன் இல்லையா? நம்ம தேவனுடைய வார்த்தை பேசுறாங்களே அவங்க செய்வாங்கன்னு அந்த நம்பிக்கை தான். அதனால 9:30 மட்டும் என்னம்மா அனிதா லிஸ்ட்டை போட்டு நீயே போட்டு, நான் போடல, நீ தான் பண்ணணும். ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு நேரம், ஒரு 9 to 9:30. ஓகே, யார் ப்ரேயர் பண்ணோம், எப்படி எல்லாம் ரிக்வஸ்ட் ப்ரேயர் பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் அடுத்த வாரத்தில் பார்த்து நாங்கள் இந்த தலைவர் நாமே பொறுப்பு நீங்கள் தான். ஒருத்தர் ஒரு பொறுப்பு நீ வர நாட்களில். ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் பாருங்க. கடைசியாக முடிச்சிடுறேன். மீகா 6ஆம் அதிகாரம், மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசனம்.
மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு பாரு, அறிவித்திருக்கிறார். பாரு, ஆண்டவர் சொல்றாரு, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லவா. வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். தாழ்மை, மனத்தாழ்மை உள்ளவர் அவர். இரக்கம் எப்போ இருக்குது மனுஷனுக்கு? அவன் வாழ்க்கை தாழ்மை இருக்கும். இருக்குமா இருக்காதா? எப்போ தேவனுடைய அன்பு அவன்கிட்ட இருக்குது அவன்கிட்ட தாழ்மை இருக்கும். இருக்குமா இருக்காதா? இல்லையா? தேவன் எதிர்பார்க்கறது தாழ்மை, அன்பு. யார் அவன் அதிகமாக நேசிக்கிறானோ அவன் அவன்கிட்ட என்ன இருக்கும்? தாழ்மை இருக்கும், இரக்கம் இருக்கும். யார் சத்தியத்தின் போய் நடக்கிறானோ அவன்கிட்ட என்ன இருக்கும்? இரக்கம் இருக்கும், தாழ்மை இருக்கும். ஆமென். தேவனுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இந்த தாழ்மை இரக்கம் நமக்குள்ள இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போதுதான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் நமக்குள்ள இருக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பேற்பட்ட தேவன் வனாந்தரத்துல ஆண்டவரை நிந்திச்சாங்க, ஆண்டவரை எதிர்த்து பேசினாங்க, ஆண்டவரை முறுமுறுத்தாங்க. ஆமென். ஆனா ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போனாங்க. ஆனா ஒரு துளி அன்பு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகி போல கர்த்தர் கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எல்லாரும் நான் விட மாட்டேன். கர்த்தர் அழிச்சிட்டாரா அவர் கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, நீர் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து வேதத்தின் மூலமா எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே கர்த்தா. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். ஆமென். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், தயவுள்ளவர்களாய் இருங்கள், கர்த்தருக்குள் இருங்கள் என்று வேதத்தின் மூலியம் நேக வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. மனத்தாழ்மை எங்களுக்கு நீ தரும்படிக்கா. எத்தனையோ நேரத்துல எங்களுடைய பலவீனத்துல அப்பா நாங்கள் தாறுமாறாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் பேசி விடுகிறோம். தாழ்மை இல்லாமல், இரக்கம் இல்லாமல் நாங்கள் பேசி விடுகிறோம் கர்த்தா. அப்பா நீர் யார் என்பதை இந்த நாளிலே வேதத்தின் மூலமா எங்களுக்கு நீ அறிவித்தீரே கர்த்தா. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கர்த்தா, உம்முடைய பிள்ளைகள். இனி நாங்கள் இரக்கம் உள்ளவர்களா, தயவு உள்ளவர்களா, உதவி செய்கிறவர்களா, நன்மை செய்கிறவர்களா, பொறுமை உள்ளவர்களா எங்களை நடத்தும்படிக்கா வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீரா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.